ஒரு கிராமத்தில் பிறந்த எளிய குழந்தை. அப்பா ஒரு அரசு அதிகாரி. அவரோ தன் மகனை தன்னைப் போலவே ஒரு அதிகாரியாக்க ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சிறுவனுக்கோ ஓவியத்தின் மீது தீராத ஆர்வம். பாடப்புத்தகங்களை விட வண்ணங்களும் தூரிகைகளும் அவனை கவர்ந்தன. தந்தையின் கண்டிப்பை மீறி கலைஞனாக வாழ கனவு கண்டான். ஒரு கலைஞனின் கனவு யாரும் அறியாத பயணம். கலை கல்லூரியில் அவனுக்கு இடம் மறுக்கப்பட்டது. அவமானம், வறுமை அவை அவனை துரத்தின. ஆனால் அதுவே அவனுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை விதைத்தது. பசியும் புறக்கணிப்பும் அவனது மனதை கடினமாக்கின. வெற்றிக்கான முதல் படி புறக்கணிப்பில் தொடங்கியது. தெருக்களில் அலைந்து திரிந்தான். அரசியல் கூட்டங்களில் ஈர்க்கப்பட்டான். அங்கேதான் அவனுடைய வெறுப்புக்கும் ஆவேசமான பேச்சுக்கும் ஒரு தளம் கிடைத்தது. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஓவியன் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் சக்தியாக மாறினான். அங்கீகாரம் மறுக்கப்பட்டவன் ஒரு சக்தி வாய்ந்த குரலாக உருவெடுத்தான். சாதாரண ஓவியனாக கனவு கண்டவன் பின்னர் உலகையே நடுங்க வைத்த ஒரு சர்வாதிகாரியாக மாறினான். ஆம், அவன் வேற யாரும் இல்லை, ஜெர்மனியை ஆண்ட அடால்ஃப் ஹிட்லர். வரலாற்றில் மறக்க முடியாத பெயர்.